சொத்து சம்மந்தமாக நம்ம நிறைய பத்திரங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அதில் சொத்தை பிரித்து எழுதிக்கிறதுக்கு பாகப்பிரிவினை பத்திரம் அப்படிங்கிற ஒன்று தான் சொல்லுவோம். இந்த பாகப்பிரிவினை பத்திரத்தில் எதை வச்சு சொத்தை பிரித்து எழுதுவாங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி வாரி சர்டிஃபிகேட் வச்சு தான் பிரித்து எழுதுவாங்க. இந்த வாரி சர்டிஃபிகேட்டில் எத்தனை பேர் இருக்கோ அது அடிப்படையில் சொத்தை சரிசமமாக பிரிச்சுக்குவாங்க. ஓகே, சொத்தை சரிசமமாக தான் பிரிச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, ஒருத்தருக்கு அதிகமாகவும் இன்னொருத்தருக்கு கம்மியாகவும் கூட பிரிச்சுக்கலாம். அதுக்கு மற்றவங்களோட ஒப்புதல் எல்லாமே வேணும். அந்த ஒப்புதலோட கையெழுத்து இருக்கணும். அப்படி ஒருவேளை அந்த ஒப்புதல் இல்லாமல் ஒருத்தருக்கு அதிகமாகவும் ஒருத்தர் கம்மியாகவும் ஒருத்தருக்கு கொடுக்காமலே பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பிரிச்ச பாகப்பிரிவினை பத்திரம் செல்லாது. அது மூலமா நம்ம வாங்குற பட்டாவும் செல்லாது, பட்டாவே கிடைக்காது. இப்போ இந்த வீடியோலயே முதல் பிரச்சனை பட்டா கிடைக்கிறதுக்கான பிரச்சனை என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஒரு வீட்டில் 4 பேர் அண்ணன் தம்பிங்க சொத்தை பாகப்பிரிவினை பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பட்டா கிடைக்கல. எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய வாரிசு சர்டிஃபிகேட்டில் 5 பேர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. 5வது ஆளுக்கு நீங்கள் பங்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அந்த 5வது ஆள் வந்து காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாரு, அதனால அவர் எனக்கு சொத்துல பங்கு வேணான்னு சொல்லிட்டாரு, அதனால நாங்கள் 4 பேரும் பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சட்டப்படி அப்படி 4 பேருமே பிரிக்க முடியாது. இவருக்கு 5வது ஆளுக்கு வந்து சொத்துல பங்கு வேணாம் அப்படின்னு சொன்னாலுமே அவர் வேணாம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கணும். அப்படி எழுதி கொடுக்காதனால அந்த பாகப்பிரிவினை பத்திரமே செல்லல. அதனால அவருக்கு பட்டா கிடைக்கிறதுல பெரிய சிக்கலாயிருச்சு.